தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குமா? கன்னி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டக சனியில இருக்காங்க. கண்டக சனி வந்ததுல இருந்து நிறைய கன்னி அனுபவிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாட்டுன்னு சிவனேன்னு போனேன். எங்க போனேன்? வெளியே எங்கனா போய் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்ல. பக்கத்துல என் பொண்டாட்டி கடலைப்பருப்பு வாங்கிவான்னு சொல்லி அமிச்சா. பக்கத்து தெருவுல இருக்க நான் கடைக்கு போனேன். நடந்து போனேன். வண்டி கூட இல்ல. ஆமா, வண்டி கிண்டி ஓட்டின்னு போயிருந்தா கூட பரவாயில்ல. நடந்து போனேன். ஒரு பிள்ளை வண்டியை ரிவர்ஸ் எடுக்குதுன்னு பார்த்துட்டு அது எல்போடு சரியே தெரியல, ரிவர்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு நேரா என் மேல மோதி பக்கத்துல இருக்கவங்களா மாமா மாமான்னு கத்தி நிறுத்தி காலடி காலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து ஒரு 30,000 ரூபாய் செலவு. இப்படி அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்னாலே அன்எக்ஸ்பெக்டட் தாமா. இது சும்மா பக்கத்துல சனியாச்சேம்மா, எப்படினாலும் கொடுப்பா இல்ல. நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தேன்னா கூட வீடு மூழ்கி இருந்துச்சு, நான் எழுந்து நடந்த காலில் விழுந்துட்டேங்க. அப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தவங்களும் சொல்றாங்க, புரியுதுங்களாமா? அப்ப போனி இம்பாக்ட், போனி பெத்தாலஜி கொடுக்கணும் சனி முடிவு பண்றான். அப்ப சும்மா இங்கேருந்து பாத்ரூம்குள்ள போனேன், பாத்ரூம்குள்ள லைட்டா வழுக்கி விழுந்து காலடி. இப்படி எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா கண்ணீர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்தா அதனால ஒரு விரையோ ஒரு மருத்துவ செலவு அப்படின்றது கொடுத்தா. அதுக்கும் மேல நான் அங்கே தாங்கி ஊனி காலம் நடந்துன்னு இருந்தேன். இப்படி ஒண்ணு அனுபவிச்சிட்டாங்க. ரெண்டாவது, பொதுவாவே நான் 2 வார்த்தை பேசினா என் பொண்டாட்டி 4 வார்த்தை பேசுவா. பேசிட்டு அவளே அடங்கிடுவா. அவ அடங்குறத விட நான் அடங்கிடுவேன். அதனால அவளும் கம்முன்னு ஆயிடுவா. இப்ப நான் பாத்தீங்கன்னா 2 வார்த்தை பேசினா என் பொண்டாட்டி 200 வார்த்தை பேசுறா. நான் என்ன அமைதியா இருந்தாலும் அவ அமைதியா இருக்க மாட்டேங்கிறான். என்னால முடியல. அதாவது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் முடியுது. எல்லாருக்குமே அப்படிதாம்மா. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொறுத்துட்டு இருப்பாங்க. ஒரு 30+ வரைக்கும் தாங்குவாங்க. ஒரு 40 கிட்ட ஆயிடுச்சுனாலே உங்களால தாங்க முடியாது. இரிட்டபிலிட்டி அப்படின்றது ஜாஸ்தியா. வயசாகுது இல்லம்மா. இப்பெல்லாம் 30 வயசுலயே வயசாகி போயிடுது இல்லையா? 30 வயசே 50 வயசான ஃபீலிங் எல்லாருக்குமே வந்துடுது. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னால தாங்க முடியல. வேற வழி இல்லாம குழந்தைங்களுக்காக, சமுதாயத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சேன். கண்டிப்பா. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இன்னும் ஃபிளக்சுவேஷன்ஸ், முடியல, ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இப்போ என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, சனி வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்ச பார்வை அவர் மேல இருக்கிறதுனால ஏறக்குறைய 100 நாட்கள் சனி பகவான் எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்க போறது பெரிய பிளஸ்மா. அதுக்கும் மேல சனி பகவான் உங்களுக்கு 5 மற்றும் 6க்கு அதிபதி. ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கும், குழந்தை பிராப்தமே இல்லை அப்படின்ற கன்னியா இருந்தாலும், பூர்வீகத்துல நிறைய உறவுகள் இருக்கு. நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ற ஒரே காரணத்தினால எந்த உறவுகளும் எங்க கூட உறவாடவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, சப்போர்ட் இல்ல அப்படின்ற எண்ணமா இருந்தாலும் ஆரம்பத்துல இனிக்குமா, அதுக்கப்புறம் தனிமை கசக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமா இருக்கும். ஒரு அளவுக்கு தானே எல்லாமே. ஆமா. அப்ப அது எங்களுக்கு முடியல. நான் எங்க அம்மாவை மிஸ் பண்றேன், எங்க அப்பாவை மிஸ் பண்றேன் அப்படின்றவங்களா இருந்தாலும், பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு வருமானு யோசிக்கிறோம், கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா இருந்தாலும் பூர்வீகத்துல சொத்து கொடுத்துட்டாங்க. அதை ஒரு வியாபாரம் பண்ணி கடன் எல்லாம் அடைக்கலாம்னு நினைக்கிறேன். கடன் நிறைய இருக்கு, கடன் அடைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ரேட்டுக்கு போக மாட்டேங்குது. அப்படின்னாலும் ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. ஒரு நாளைக்கு என் பையன் 4 பஞ்சாயத்து எடுத்துட்டு வரா. சேர்க்க சரியில்லை. இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள். பொண்ணு பாத்தீங்கன்னா படிக்க அனுப்புறோம், படிக்கவே மாட்டேங்குது. இப்படி என்ன இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குனால, முக்கியமா அந்த 5ஆம் பாவம் குறித்து லவ் பண்ற, திருப்பி லவ் ஃபெயிலியர் ஆகுது. பேசிக்கா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுற, 3 வருஷமா எழுதுற ஃபெயிலியர் இருக்கு, சீட்டே கிடைக்கல. இப்படி அந்த 5ஆம் பாவம் குறித்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்குன்னா சில ஆசைகளை சனி பகவான் நிறைவேற்றி வைப்பாரு. அது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி கன்னிக்கு எப்பயுமே கடன் பாத்தீங்கன்னா வாங்கக்கூடாது. வாங்கினாங்க அப்படின்னா காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். கடன் வாங்கினாங்க அப்படின்னா திருப்பி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆல்ரெடி கடன் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. எப்படியாவது அடைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்க, திருப்பி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வருது. அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடணும், எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல அடைச்சிடணும் அப்படின்னு ரொம்ப நாளா நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இவ்வளவு கடன் இருக்குன்னா இவ்வளவாவது நீ அடைப்ப. அதுக்கான ஒரு பிராப்தத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கண்டிப்பா. இந்த மாதிரி பிளஸ் நடக்கும். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில கடக்கக்கூடிய பலன்கள். ஒரு 100 நாள், கடைசி 40 நாள் இருக்கே. கடைசி 40 நாள் இருக்கே, அந்த காலகட்டம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா கண்டக சனி குரு பார்வையில லைட்டா திருப்பி ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் ஆரம்பிப்பார். லைட்டா அமைதியா இருந்த பொண்டாட்டி அது பாட்டுன்னு அது வேலையை பார்க்கும், நீ பாட்டுன்னு உன் வேலையை பார்த்துட்டு இருப்ப. இப்ப திருப்பி லைட்டா அது படம் எடுக்க பழைய மாதிரி திரும்பவுமா நீ ஆரம்பிச்சிட்டியம்மா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கன்னிராசி பெண்களோட கணவர் ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி நிறைய யோசிப்பாங்க, எனக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட் எல்லாம் பண்ணலன்னா பரவாயில்ல, ஆனா என்னை இரிட்டேட் பண்ணாம என்ன பாத்தீங்கன்னா ஏறுறவன காலை இழுத்து விடாம இருந்தா சரி அப்படின்ற மாதிரி தான் தன்னோட பார்ட்னரை யோசிப்பாங்க. பிசினஸ் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவன் அமைதியா இருந்தப்ப திருப்பி
நீ வந்து பிசினஸ் செய்யலாக்கி இல்ல நீ வந்து ப்ராஃபிட் வந்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தலையிடுவாங்க பாத்தீங்களா சில ஆமா. பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி தலையிட ஆரம்பிப்பான். அப்ப அதுக்கும் மேல ஒண்ணா வந்து சேர்ந்த உறவுகள் திருப்பி உங்களை விட்டு அப்படியே விலக ஆரம்பிக்கும். அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா கண்ணுக்கு என்ன தோணும் அப்படின்னா உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும் பெருசா. உண்மையான உறவு கடைசி வரைக்கும் நிக்கும். பொய்யான உறவு சின்ன ஒரு காரணம் இருந்தா கூட கழட்டிட்டு ஓடும். அப்ப கண்டிப்பா எது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிக்குதோ அதுதான் உண்மையான உறவு. பெருசா இம்பாக்ட் யோசிக்க வேண்டாம். நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பா மேம். இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு செஞ்சா நிம்மதியா இருக்கலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு 2028 வரைக்குமே சனி கண்டக சனி தான். ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய 27 பகுதி வரைக்கும் குருனோட பார்வை சனி மேல இருக்கும். அப்ப பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் குருனோட பார்வை சனி மேல இருக்காது இல்லீங்களா? அப்ப எப்பயுமே ஆரோக்கியத்துல, வண்டி வாகனம் போகும்போது கவனம், குடும்பத்துல விட்டு குடுத்து போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யணும். அதுக்கும் மேல சில நேரம் நம்மளால என்ன வந்து யோசிச்சாலும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. கண்டிப்பா அப்ப கடவுளினோட துணை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப வேணும். முக்கியம். அப்ப இவங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, 2028 வரைக்குமே நரசிம்ம வழிபாடு அப்படின்றது பண்ணணுமா. நரசிம்மர் கோயில் என்னைக்குனாலும் போலாம். போயிட்டு நரசிம்மருக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு, நரசிம்மர், அம்பிகை தனித்தனியா இருக்கிற இடங்கள் கொஞ்சமா தான் இருக்கு. மேக்ஸிமம் நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மரா தான் இருப்பாரு. ஆமா. சில நரசிம்மர் தான் இப்ப நீங்க யோக நரசிம்மர்லாம் போனீங்கன்னா, நரசிம்மர் தனியா இருப்பாரு, ம். அம்பாள் தனியா இருப்பா. அந்த மாரி வரதராஜ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும், அம்பாள் தனியா இருப்பா. அதாவது தாயார் தனியா இருப்பா. ஆமா. மகாலட்சுமி தனியா இருப்பா. நரசிம்மர் தனியா ம். இருப்பாரு. சின்ன சின்ன கோயில்லாம் மடி மேல லட்சுமி நரசிம்மரா, நரசிம்மர் மடி மேல தாயார உட்கார வச்சுட்டு தான் இருப்பாரு. அந்த மாரி கோயிலுக்கு போறீங்க அப்டின்னா, ஒரு நெய் விளக்கு அவங்களுக்கு வச்சுட்டு, நீங்க ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு, 7 சுத்து சுத்தி ம். வரீங்க அப்டின்னா நல்லது நடக்கும்மா. கண்டிப்பா மேம். ஆத்மார்த்தமா வழிபடும்போது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சோ கவலைப்படாதீங்க கன்னிராசிக்காரர்களையும் சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.